பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள். 4 பேர் நிறைய பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி உலகமே பேசிகிட்டு இருக்கு. எல்லாம் போராட்டம் பண்ணலாம், ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ஆவேசமான போராட்டம் பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கைதிகள் இந்த அயோக்கியனுக்கெலாம் தண்டனை வாங்கி கொடுக்குறதோட மட்டும் நம்ம கடமை முடிய போகிறதில்ல. இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. முதல்ல ஒன்று, சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். என்னடா அது எல்லா படத்துலையும் சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக வந்து நிற்கிது. சட்டங்கள் கடுமையாக்கப்படலை, அதுதான் உண்மை. நான் சவுதி அரேபியான்னு ஒரு நாடை சொல்கிறேன். மற்ற நாடோட நம்ம நாடை கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சவுதி அரேபியான்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே பெண்கள் மேலே கை வச்சவங்களுக்கு என்ன தண்டனைன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், அது உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்காக ஒரு வீடியோ போடுறோம். நம்ம நாட்டில் சட்டங்கள் கடுமையாக்கப்படலைன்றதுக்கு நம்ம வீடியோலாம் போட வேணாம். நம்மளுக்கே தெரியுது. ஒரு கைதியை பிடிச்சா அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறது, கோர்ட்டுக்கு கூட்டு போகிறது ஜவ்வாக தான் இழுக்கிறாங்களே ஒழிய அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சா அப்படின்றது கிடையாதுன்றதே நிற்கிது கடைசியில். அடுத்தது பெண்மையை பற்றிய புரிதல் வேண்டும். என்னடா அது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம பெண்களை நம்ம எப்படின்னா, பெண்களோட பிரச்சனையை நம்ம யாருமே ஆண்கள் கண்டுக்கிறது இல்லை. பெரும்பாலும் ஆண்களுக்கு தெரியப்படுத்துறதே இல்லை. அது ஒரு பெரிய தப்பு. இது நம்ம யார்கிட்ட அதிகமாக சொல்லணும்னா நம்ம பெற்றவங்கள்ட்ட தான் சொல்லணும். ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா அவங்க தான் நம்ம பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும். ஒரு சின்ன பையன் இருக்கான், சின்ன வயசுலேருந்தே அந்த பையனுக்கு எல்லாமே தெரியணும். சின்ன வயசு பையன், அவன்கிட்ட போய் இதை சொல்லக்கூடாது, சங்கடமாக இருக்கும், ஐயோ இதை இப்படி போய் நம்ம பையன்கிட்ட பேசுறது அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் பையன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற சின்ன வழியிலேருந்து எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஒரு பொண்ணு ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்பரோ ஒரு நாக்பினோ வாங்குறாங்கன்னா அதை கூட நம்ம பசங்களுக்கு மாதிரியாக மறைச்சி தான் வாங்கிட்டு வராங்க. ஏன் மறைக்கணும், எதுக்காக மறைக்கணும்? அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவங்களுக்கு தெரியட்டும். தெரிஞ்சாதான் அவங்க பெண்களை மதிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஒரு பெண்ணோட பிரசவ வலி பீரியட் சொல்லி வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவன் பெண்களை மதிக்க ஆரம்பிப்பான். மதிக்க ஆரம்பித்தாதான் அவன் பெண்கள் மேலே மரியாதை அவனுக்கு வரும். பெண்கள் மேலே மரியாதை வந்துருச்சுன்னா அடுத்து பெண்கள் மேலே கை வைக்க அவன் அசிங்கப்படுவான், வெக்கப்படுவான், வேதனைப்படுவான். ஸோ பசங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இது மெயினாக யார்கிட்ட சொல்லணும்னா பேரண்ட்ஸ் தான். அதை வளர்ந்து வர பிள்ளைங்கிட்ட நீங்கள் தான் சொல்லி உங்கள் பையனை வளர்க்கணும். உங்கள் பையன் ஒரு நல்ல பையனாக வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பெண்களை பற்றி எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க. அதுதான் இந்த இதில் சொல்கிறேன். அடுத்து அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும். எப்படிங்க கேள்வி கேட்குறது? பண்ணுறதே அரசாங்கம் தானே. அதை தான் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம அரசாங்கத்தை மட்டும் இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். ஆனால் இப்போ எதுவும் பண்ணாமல் இருக்கோம். ஏன்டா வெண்ணைகளா, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வேணான்னு சொல்லி அறவெல்ல போராடினாங்க மக்கள். அவங்க 13 பேர்த்த சுட்டு கொண்டீங்களடா. இப்போ 100கணக்கான பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அவங்கள ஜெயிலில் போட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை? அப்பாவி மக்களை சுட தெரியுது, ஆனால் 100கணக்கான பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். அவனை எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களேடா. டேய், சாதாரண மக்கள் எங்களால் எதுவும் பண்ண முடியல, சரி, அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்குல்ல, நீ எதுவும் பண்ணாமல் இருக்க? உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதான்றா. இவ்வளோ சொல்லியும் நீ எதுவும் பண்ணாமல் இருந்தானா அப்புறம் நாங்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த 13 பேர்த்துக்கு நியாயம் கிடைக்காம பண்ணிட்டீங்களேடா. டே, அடுத்தது பெண்கள்கிட்ட விழிப்புணர்வுன்றது வேணும். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட ஹாய்ன்னு சொல்லி ஆரம்பித்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி யாரோ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவன் பின்னாலாம் சுற்றிட்டு இருக்கணும்? நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று அனாவசியமாக உங்கள்கிட்ட தெரியுதா, யாராவது உங்கள்கிட்ட அனாவசியமாக பேசுகிறானா, தேவையில்லாத உங்கள்கிட்ட பேசுகிறானா, தயவு செஞ்சு பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் அண்ணன்ட்டையோ உங்கள் தம்பிக்கிட்டையோ தயவு செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாளுகளை நம்புங்க. ஏன் வெளியே இருக்கவங்களை நம்புறீங்க? வெளியே இருக்கவங்க கூட வரப்போகிறது இல்லை. உங்கள் வீட்டாளுக்கு தான் உங்களுக்காக கண்ணீர் வெடிக்க போகிறதும் சரி, உங்களுக்காக கஷ்டப்பட போகிறதும் உங்கள் வீட்டாளுக்கு தான். தயவு செஞ்சு எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் சொல்லுங்கள். தயவு செஞ்சு பேரண்ட்ஸும் பொண்ணுங்க சொல்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை விட நம்மளுக்கு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நம்ம பொண்ணுங்க தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் பொண்ணுங்கள்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுங்கள், நிறைய சொல்லுங்கள். அவங்கள்ட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். பெண்கள் சுதந்திரம்ன்றது பெண்களுக்காக மட்டும் கொடுத்தது. அதை நீங்கள் வேறு வழியிலலாம் நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா இந்த மாதிரி பாதகம் தான் அவங்களுக்கு சேரும். ஏன் தேவையில்லாமல் நீங்கள் அதை தப்பாக பயன்படுத்துறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியதானே. ஏன் அந்த மாதிரிலாம் போய் இப்படி சீரழியணும்? நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் எல்லோரும் வருவாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்கள் செல்ஃபை நீங்கள் தான் பார்த்துக்கணும், பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக நடவடிக்கையில் கொஞ்சம் ஈடுபடுங்க. தேவையில்லாமல் எதுலேயும் போய் டைமை செலவழிக்காதீங்க. ஆசிஃபா, அனிதா, இந்த மாதிரி பெண்கள் எத்தனையோ பெண்கள் இழந்துகிட்டே இருக்கும். இப்போ வேறு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இனிமேலும் நம்ம பெண்களை இழக்க நம்ம தயாராகக்கூடாது. ஸோ நம்ம பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ பெண்கள் எல்லாமே தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அடுத்து மறதி, நம் தேசத்தின் வியாதி. அது நம்மகிட்ட இருக்க நிறைய பெரிய பிரச்சனையே அதுதான். ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை விட்டுட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுறோம், அந்த பழைய பிரச்சனையை நம்ம மறந்துடுறோம்.
இந்த மாதிரி மறந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம விட்டுட்டோம். இது தயவு செஞ்சு இந்த பிரச்சனையும் மறந்துடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய உள்ள வர இருக்குது. மெயினாக யங்ஸ்டர்ஸை பாதிக்கிறதுக்காகவே வர்றது நம்ம ஐபிஎல் வருது. தயவு செஞ்சு ஐபிஎல்லில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு இதுக்காக போராடி ஒரு தீர்ப்பை கொண்டு வாங்க. தயவு செஞ்சு தேர்தலும் வருது, ஐபிஎல்லும் வருது. ஸோ உங்கள் மைண்டை வேறு பக்கம் திருப்பிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் தீர்க்கமாக இருங்க. இல்லை இதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறேன், இது மாதிரி நிறைய சொல்கிறீங்களே, சாதாரண மக்கள், நம்ம சாதாரண ஒரு பொதுமக்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தெளிவாக யோசித்து ஓட்டு போடுங்க. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லல. உங்களுக்கு யார் கரெக்டுன்னு படுதோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கட்டும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். ஸோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.